அழகாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, அவங்க ஆரோக்கியமாகவும் இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் ஹெல்த் செக்மெண்ட்டில் வந்து டாக்டர் மகாலட்சுமி நம்மளுக்காக என்ன ஹெல்த் டிப்ஸ் சொல்லுறாங்கன்னு போய் பார்க்கலாம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் மகாலட்சுமி, பெரம்பூர் அபிஜய் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கிறேன். குழந்தை இன்மை நிபுணர், ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். இந்த எபிசோடில் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்பணும்னா, மெயினாக புற்றுநோய் பற்றி சிலது சொல்ல வந்திருக்கிறேன். லேடிஸ்க்கு காமனாக புற்றுநோய், அதாவது கேன்சர் எங்கெங்கே வரக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மார்பிள் பிரெஸ்ட் கேன்சர், அடுத்தது கருமுட்டைப்பையில் ஒவேரியன் கேன்சர், மூன்றாவது கர்ப்பப்பையில் யூட்ரைன் கேன்சர், நான்காவது கர்ப்பப்பையோட வாயில் சர்வைக்கல் கேன்சர். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனிங் ரொம்ப 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 முக்கியம். அதாவது புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே இது வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் ஏதாவது நம்மளுக்கு ஏற்படுதா அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ எந்தெந்த கேன்சருக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரலான்றதும் நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் மேனுவல் பால்பேஷன் அப்படின்றது தெரியணும். அதாவது பிரெஸ்ட்டை அவங்களே எக்ஸாமின் பண்ணி 35 வயதிற்கு பின்னாடி மார்பில் ஏதாவது கட்டிகள் வர மாதிரி இருந்ததுன்னா அவங்க அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு டாக்டர் கிட்டக்க இந்த மாதிரி வரக்கூடிய கட்டி நார்மல் கட்டியா, இல்லை இது கேன்சருக்கு உண்டான அதில் ஏதாவது உண்டான சேஞ்சஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த நிப்பிள் எப்படி இருக்குதுன்றதும் பார்க்கணும். அதாவது மார்போட காம்பு சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ளார இழுத்து ரிட்ராக்டட் நிப்பிளாக இருக்கிறோம். அண்ட் அதுவும் வந்து ஒரு அறிகுறி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று, மார்பை அழுத்தும் போது சீரியஸ் இல்லை பிளட்டி டிஸ்சார்ஜ் ஏதாவது, அதாவது ஒரு சீழ் தண்ணி மாதிரியோ இல்லை ரத்தமாவோ ஏதாவது மார்பிலிருந்து டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்ததுனாலும் அவங்க அலர்ட்டாக இருக்கணும். இப்போது நம்மளுக்கு சோனோமெமோகிராம் இருக்குது. சோனோமெமோகிராம்ன்றது ஸ்கேன் மூலயமா ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுதா அப்படின்றது வச்சு கண்டுபிடிக்கிறது. இதோட அட்வான்ஸ்ட் மெத்தடுன்றது எக்ஸ்ரே டிஜிட்டல் மெமோகிராம். ஸோ எக்ஸ்ரே டிஜிட்டல் மெமோகிராமில் இன்னும் அட்வான்ஸ்டாக அவங்க பார்த்தீங்கன்னா 5 ஸ்கோரிங் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து எது நார்மல், எது இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸ், எது வந்து கேன்சராக இருக்கலாம், எது கேன்சராக இருக்காது, எதுக்கு வந்து பார்த்தா முக்கால்வாசி கன்ஃபர்ம்டு கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்றத அந்த மெமோகிராம்ன்ற டெஸ்ட் மூலயமா சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து இதெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அதாவது முன்னாடியே நம்ம இதை பண்ணி பின்னிட்டு நம்மளுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கேன்சர் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் இருக்குதா அப்படின்றத நம்ம முன்னாடியே ஸ்க்ரீன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக வயது. ஸோ 40 வயதுக்கு மேலே இந்த கேன்சர்ஸ் எல்லாமே வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் நம்ம ஸ்க்ரீனிங்கை 35 வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். இந்த கர்ப்பப்பை கேன்சர், கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கு ஸ்மியர் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. அது 35 வயதுலேருந்தே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இந்த ஸ்க்ரீனிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங்கோடு சேர்த்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி 35 வயதில் இருக்கவங்க ஒரு வாட்டி நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கழித்து அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணலாம். பட் 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கர்ப்பப்பை ஸ்கேன், பாப்ஸ்மியர் டெஸ்ட் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இதில் ஏதாவது கேன்சர் வருதா அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். கருமுட்டைப்பையில் ஏற்படக்கூடிய கேன்சரை நம்மளுக்கு ஸ்கேன் பிக்கப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்க்ரீனிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எப்போது நம்மளோட ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 வயசுலேருந்து ஸ்க்ரீனிங்ஸ் ஆரம்பித்து இதிலிருந்தும் நம்ம பாதிக்கப்படாமல் நம்மளே காப்பாற்றிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இதனால் நீங்கள் பெனிஃபிட் ஆகணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்ம டாக்டர் டிப்ஸ் செக்மெண்ட் உங்களுக்காக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல் ப்ரோக்ராமையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க நாளைக்கும் உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் எபிசோட் காத்துட்ருக்கு. Till then, you guys take care, and this is Maya signing off.